இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரே. Hallelujah. Praise the Lord. Praise you, my King. Praise you, Savior. Praise you, Healer. Praise you, Redeemer. எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. ஆவியானவரே வாருமையா. Hail Mary, full of grace, Lord is with thee. Blessed are you amongst women, blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. பரிசுத்த ஆவியானவரே வாருமையா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise you, my King. Praise you, Savior. Praise you, Healer. Praise you, Redeemer. Hallelujah. இன்னைக்கு 1 சாமுவேல் 26வது அதிகாரத்துல இருக்கோம். 1 சாமுவேல் 26வது அதிகாரத்துல 7வது அதிகாரம் 27வது அதிகாரத்தும் நம்ம பார்ப்போம். இங்க நபால் வந்து ஒரு தீர்ப்பு அளிக்க போகுது அப்படின்றது தெரியாம, தீர்ப்பு அளிக்க கடவுள் வந்து தீர்ப்பு அளிக்க போறாரு அப்படின்னு தெரியாம அவர் வந்து ஒரு விழாவை வந்து விழாவில் வந்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார். கடவுளுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்ற ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் அப்படின்றதும் வந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு திறன் இல்லை. முரடனாக இருந்ததுனால, ஒரு சுயநலம் சார்ந்திருந்த மனிதனாக இருந்தனால ஆண்டவரோட ஒரு ஆசீர்வாதம் அவனோட மனைவியோட ஒரு விசுவாசமான ஒரு நிலையினால வந்த ஒரு சூழ்நிலை அப்படின்றது புரிஞ்சுக்கல. ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், அந்த கஷ்டமான இருக்கின்ற மக்களை வந்து உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு மனநிலையே அவருக்கு இல்லை. நபால் அப்படின்றது ஆண்டவருக்கு நன்றி கூறணும் அப்படின்ற ஒரு எண்ணமே இல்லை. பிலிப்பியர் 3வது அதிகாரத்துல 19வது வசனத்தை வாசிச்சு பார்ப்போம். பிலிப்பியர் 3வது அதிகாரத்துல 19வது வசனம் வாசிக்கிறீங்களா? பிலிப்பியர் 3:19. உலக சார்ந்த விஷயத்தை மட்டும் நம்ம வந்து சிந்தித்து நம்ம வாழ்க்கையை முன்னாடி போகின்ற மக்களாக ஆனோம் அப்படின்னு சொன்னா நபாலை போல ஒரு முட்டாளாக மாறுவோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். பிலிப்பியர் 3:19, 20 ரெண்டுமே. அழிவே அவர்கள் முடிவு, வயிறே அவர்கள் தெய்வம், அவர்கள் பெருமை. அவர்கள் எண்ணுவதெல்லாம் மண்ணுலகை சார்ந்தவை பற்றியே. நமக்கோ விண்ணகமே தாய்நாடு, அங்கிருந்துதான் மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என காத்திருக்கிறோம். ஆமென். ஆமீன். விண்ணகமே தாய் நாடு அப்படின்ற ஒரு சிந்திக்கின்ற ஒரு மனநிலைக்கு நம்ம வந்திருக்கின்றோமா? அபிகேல் வந்து கணவர்கிட்ட உடனடியாக அவங்க சொல்றது கிடையாது. மெதுவாக ஞானமோட ஒரு புரிந்துதலோட அவங்க வந்து ஒரு இருக்கிற மனநிலையை புரிஞ்சு அதுக்கேற்றபடியாக அவங்க செயல்படுறாங்க. எந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு செய்தியை கேட்டு அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு புரிஞ்சா, அவங்க ஒரு ஸ்ட்ரோக் வருகின்றது, ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்து வருது. 10 நாளுக்கு வந்து ஒரு கஷ்டத்துல இருக்கிறாங்க. ஆண்டவர் அவர் உயிரை எடுக்கின்ற நிலைக்கு அவர் தள்ளப்படுகின்றார். இது ஆணவத்தினாலேயா? ஏன்னா அவங்க மனைவி வந்து தாவீதை போய் உதவி செய்வதற்கு அவங்க அனுமதி இல்லாமல் அவங்க செயல்பட்டதுனால இந்த வந்த ஒரு சூழ்நிலையா அப்படின்னு நமக்கு தெரியல. அது எந்த அளவுக்கு வந்து ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருந்தார். அவரு இருந்த சூழ்நிலைக்கு தாவீது வந்து அழித்திருக்கலாம் அப்படின்றது ஒரு புரிந்துதலுக்கு வந்ததுனால இந்த ஒரு சூழ்நிலைக்கு வருகின்றாரா? முரட்டான ஒரு மனிதனாக இருந்ததுனால இந்த ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றார் அப்படின்றது புரிஞ்சுக்கிறதுனாலயா? ஆனா அவர் பேருக்கு ஏற்றபடியாக, நபால் அப்படின்ற ஒரு பேருக்கு ஏற்றபடியாக அவரு ஒரு முட்டாளாக இருந்தார் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். இணைச்சட்ட நூல் 28வது அதிகாரத்துல 20வது வசனமும் 28வது வசனமும் எடுத்து வாசிப்போம். இணைச்சட்ட நூல் 28வது அதிகாரத்துல 20ம் 28ம். அதுக்கு ஏற்றபடியாக நபாலின் வாழ்க்கையில் நடக்கின்றது. ஆண்டவருடன் கட்டளைக்கு ஏற்றபடியாக அவருக்கு நன்றி சொல்வதோ, அவருக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு அப்புறம் ஒரு நன்றி சொல்கின்ற ஒரு உள்ளம் இல்லை அவருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி சொல்லலை அப்படின்றது வேற ஒரு விஷயம். நன்றி சொல்கின்ற ஒரு உள்ளம் இல்லை அவருக்கு. இணைச்சட்ட நூல் 28ல் 20ம் 28ம் வாசிக்கிறீங்களா?
நீ மேற்கொள்ளும் அனைத்து செயல்களிலும் நீ கெட்டு விரைவில் அழியும் மட்டும் ஆண்டவர் உன் மீது சாபமும் குழப்பமும் பேரழிவுமே வரச் செய்வார். ஏனெனில் உன் பொல்லாத செயல்களினால் என்னை விட்டு விலகிவிட்டாய். மூளை கோளாறினாலும் பார்வை இழப்பாலும் மனக்குழப்பத்தாலும் ஆண்டவர் உன்னை வதைப்பார். ஆமீன். ஆமீன். பொல்லாத செயலினால் அவர் ஆண்டவரை விட்டு விலகி சென்றுகின்றார் அப்படின்றத நம்ம வந்து கவனிச்சிருக்கிறோம். அவர் வாழ்க்கையில செய்த விஷயங்கள்லாம் வந்து புரிஞ்சிருக்கிறோம். ஆனாலுமே வந்து தாவீது வந்து நாபாலோட ஒரு இறப்பை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்றார். உடனடியாக ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்றார். ஆண்டவர் தான் வந்து அவருக்காக ஒரு ரிவெஞ்ச் எடுத்திருக்கிறார், பழி வாங்குகின்ற விதத்துல ஆண்டவர் செயல்பட்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்லி தாவீது அந்த பழி வாங்குதலை செய்வது பதிலாக கடவுளை செய்திருக்கின்றார் அப்படின்றது தாவீது சொல்றார். ஏன்னா தாவீது ஆண்டவரோட மகிமையை மனதுல வந்து வச்சிருந்தார். ஆனா அதுக்கப்புறம் வந்து அபிகேலை அவங்க புரிந்துதல் இருந்ததுனால அவங்க மனைவியாக எடுத்துருக்காங்க. அபிகேல் அதான் முதல் மனைவி கிடையாது. அஹினோம் அப்படின்றது ஒரு மனைவி இருந்திருக்கிறாங்க. மிக்கேல் அது முதல் மனைவி அப்படின்றது மிக்கேல் தான். அது எப்படி அஹினோம் அப்படின்றது முதல் மனைவி அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 27வது அதிகாரத்துல 3வது வசனத்தை எடுத்து வாசிப்பேன், உங்களுக்கு புரியும். 1 சாமுவேல் 27:3 வாசிக்கிறீங்களா? அங்கே தாவீதும் அவர் தம் ஆள்களும் அவரவர் குடும்பத்தாரும் தாவீதோடு அவருடைய 2 மனைவியரான இஸ்ரேலை சார்ந்த அகினோவாமும் நாபாலின் மனைவியும் கர்மேலை சார்ந்தவருமான அபிகாயிலும் காத்து நகரில் ஆக்கீசிடம் தங்கினர். ஆமென். ஸோ நல்லா பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்க வாழ்க்கைக்கு இது எப்படி பொருந்தும் அப்படின்றத நீங்க கத்துக்குவீங்க. கொஞ்சம் பொறுமையா இருக்க ஆண்டவர் சொல்றார். இப்போ இவங்க வந்து முதல் மனைவி அப்படின்றது மிக்கால் வந்து சவுல் வந்து இருக்கின்ற பாவம் எந்த அளவுக்கு பாவத்துக்கு சொல்லப்படுகின்றார் அப்படின்னு சொன்னா மிக்காலை வந்து தாவீதின் மனைவியாக இருந்தாலும் அந்த போர்ல வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்றதுக்காக அவர் வந்து இன்னொரு ஆளுக்கு வந்து மனைவியாக கொடுத்துடுறாரு. டிவோர்ஸ் அப்படின்றது தோரா அப்படின்ற ஒரு அந்த முதல் 5 நூலில் வந்து அந்த சட்டத்துல கிடையாது, சுத்தமாவே கிடையாது. அவங்க எடுத்து அந்த மனைவியை வந்து இன்னொரு ஆளுக்கு கொடுக்குறாங்க. தாவீது ஒரு அந்த மனைவியை வந்து மிக்கால் அப்படின்ற ஒரு மனைவியை திருப்பி கேட்குறாங்க. 2 சாமுவேல்ல பார்க்கலாம் நீங்க 3வது அதிகாரத்துல. ஆனா அதுக்கு போறதுக்கு பதிலாக நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்றது தாவீது எப்படி வழிநடத்தப்படுகின்றார் அப்படின்றது. 2வது வாட்டி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறமும் வந்து தாவீது சவுலை கொலை பண்ணவில்லை. 2வது வாட்டி வந்து ஒரு வாய்ப்பு இருந்தாலும் தாவீது பொறுமையாக இருக்கின்றார். ஆண்டவரே எனக்காக ஒரு பழி வாங்குன்ற விஷயம் அப்படின்றது நான் செய்ய மாட்டேன், கடவுளே செய்வார் அப்படின்றது. அபிஷாய் அப்படின்ற ஒரு வீரர், அவருக்கு எண்ணம் என்ன அப்படின்னு சொன்னா கடவுளோட திருவுளம் தான் இது வந்து சவுலை கொல்வது அப்படின்றது. அவர் சுயநலமான ஒரு ஆளுகை அப்படின்றது, இந்த மக்களை ஆளுவது அப்படின்றது சுயநலமாக ஆழ்ந்து கொண்டிருக்கின்றார். அது தாவீதுக்கு கரத்தில் கடவுளே கொடுத்திருக்கின்றார் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு மனதில் இருக்கின்ற அபிஷாய். ஆனா 24வது அதிகாரத்திலேயே அவருக்கு மனதில் உறுதிப்படுத்திருக்கின்றார் தாவீது. இது வந்து நான் வந்து கொலை செய்ய மாட்டேன், கடவுளே வந்து இதுக்கு ஒரு முடிவு செய்யணும் அப்படின்றத உறுதி பண்ணியிருக்கிறார். எவ்வளோ வாய்ப்புகள் செய்தாலும் சரி, இந்த ரெவெஞ்ச் எடுக்கிறது, பழி வாங்கின்ற ஒரு குணம், நான் வந்து அதுக்கு கீழ்ப்படிய மாட்டேன், அந்த தீய ஒரு எண்ணத்துக்கு நான் வந்து கீழ்ப்படிய மாட்டேன் அப்படின்றது ஒரு எண்ணம் வந்து உறுதியாக இருக்கின்றார். நம்ம அந்த மாதிரி தீய எண்ணத்துக்கு உறுதியாக இருக்கின்றோமா?
நல்ல எண்ணங்கள் மற்றும் தான் ஏற்றுக்கொள்வோம் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கின்றதா? இல்ல. அதனாலேயே வந்து கடவுளை விட்டு வெகு தூரம் விலகி செல்கின்றோம். தீய எண்ணங்களுக்கு பல இடத்துல வந்து நம்ம கீழ்ப்படிவதனால ஆண்டவரை வந்து நோகடிக்கின்றோம். தெரிஞ்சும் தெரியாமலும் நம்ம வந்து அந்த மாதிரி வேதனைக்கு உள்ளாக்கின்றோம். 27வது அதிகாரம் 1வது வசனமும் 2வது வசனமும் எடுத்து வாசித்து பார்ப்போம். உங்களுக்கு வந்து இன்னும் ஆழமான முக்கியமான விஷயங்கள் வந்து புரிஞ்சுக்குவீங்க. 1 சாமுவேல் 27ல 1, 2 வாசிக்கிறீங்களா? தாவீது, நான் இங்கே சவுலின் கையில் ஒரு நாள் முடிவது திண்ணம். அதனால் பெலிஸ்தியர் நாட்டுக்கு சென்று தப்பித்துக் கொள்வதை விட எனக்கு வேறு வழி இல்லை. அப்பொழுதுதான் இஸ்ரேலின் எல்லைக்குள் என்னை கண்டுபிடிக்கலாம் என்ற நம்பிக்கை சவுலுக்கு அற்று போகும். நானும் அவர் கையிலிருந்து தப்பி விடுவேன் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். 7 வருஷம் 27வது அதிகாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7 வருஷம் அவர் வந்து கஷ்டப்பட்டு ஒரு தெருவா வந்து அலைந்திருக்கின்றார். பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறார். அதுக்கப்புறமும் திருந்தல அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம் காத்து நகரம், பிலிஸ்தியர் நகரத்துக்கு அவர் வந்து ஓடி இருக்கிறார். ஏன்னா ஆனா மனதுல முன்னாடியே வந்திருக்கு. 26வது அதிகாரத்துல 19வது வசனத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அனைத்து காரணங்களும் தாவீதுக்கு இருந்தது. இந்த நாட்டில இருந்து இஸ்ரேல் நாட்டில இருந்து பிலிஸ்தியர் நாட்டுக்கு போவதுக்கு. ஆனா அவரு அபிஷேகம் ஆண்டவர் கொடுத்த அபிஷேகத்துல நிலைத்திருக்கின்ற ஒரு ராஜா அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கல. அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அபிகேல் கொடுத்த ஒரு என்ன சொன்ன ஊக்கம் அவங்களை வந்து அவர் புரிஞ்சுக்கல. சவுல் ஏற்றுக்கொண்டாலும் அவர் புரிஞ்சுக்கல. யோனாதன் அப்படின்றது சவுலோட பிள்ளை. யோனாதனும் வந்து ஏற்றுக்கொண்டதும் அவர் வந்து புரிஞ்சுக்கல. சவுல் வந்து இன்னும் வேட்டையாடி கொண்டிருக்கின்றார் அப்படின்ற ஒரு பயத்திலேயே வந்து அவரு ஆண்டவரின் பிரசன்னத்தை விட்டு போறார். ஆண்டவரின் பிரசன்னத்தை விட்டு ஆண்டவருக்கு மாறாக எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம்ம செயல்படக்கூடாது அப்படின்றது நம்ம இந்த சூழ்நிலையிலிருந்து தாவீது செயல்படுகின்ற விஷயத்துல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். எதை வைத்து நான் சொல்றேன் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சவுல் சொன்ன வார்த்தை, நான் உன்னை இனி கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொன்ன வார்த்தைக்கு எதிராக அவரு பல விஷயம் செய்யறாரு. திருப்பாடல் 13வது அதிகாரம் 1ம் 2ம் எடுத்து வாசிச்சு பாருங்க. ஆண்டவரே, இன்னும் எவ்வளவு காலம் நம்ம வாழ்க்கை நம்ம இதயத்துல நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம், இன்னும் எவ்வளவு காலம் நம்ம வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேட்கிறோம். அதே கேள்விதான் வந்து தாவீதும் கேட்கிறாரு. திருப்பாடல் 13ல 1ம் 2ம் வாசிக்கிறீங்களா? ஆண்டவரே, எத்தனை நாள் என்னை மறந்திருப்பீர்? இறுதி வரை மறந்து விடுவீரோ? இன்னும் எத்தனை நாள் உமது முகத்தை எனக்கு மறைப்பீர்? எத்தனை நாள் வேதனையுற்று எனக்குள் போராடுவேன்? நாள் முழுவதும் என் இதயம் துயருகின்றது. எத்தனை நாள் என் எதிரி எனக்கு எதிராய் மேலோங்கி நிற்பான்? ஆமென். ஆமீன். எத்தனை நாள் என் எதிரி என் மேல் நோக்கி நிற்பான் அப்படின்ட்டு. பல எதிரிகள் இருப்பாங்க, நம்ம வீட்டாரவே அந்த மாதிரி இருப்பாங்க. 7 வருடங்கள் இவர் கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. 1 நாள் 2 நாள்லாம் கிடையாது, பல நாட்கள் அவர் கஷ்டப்பட்டு இருக்கிறார். இல்லைன்னு சொல்லல. ஆனா இன்னும் 3 வருஷத்துல வந்து தாவீதை ஆண்டவர் உயர்த்த வந்து காத்து நிற்கின்றார். அதை அவர் புரிஞ்சுக்கல. யூதாவின் நாட்டின் மக்களை வந்து அவரு ஆளுவார் ஹெப்ரோன் நாட்டுல. அதுக்கு நம்ம தேவையான ஒரு விஷயம் அப்படின்றது 2 விஷயம்தான்: விசுவாசம், பொறுமை. விசுவாசம், பொறுமை. ஹெப்ரேயர் 6:12. விசுவாசம், பொறுமை, இது 2ம் இல்லாதனாலதான் நம்ம வந்து வேறு இல்லாம அழிந்து போகின்றோம். விசுவாசம், பொறுமை, இது 2 வார்த்தையை வந்து மனதுல வந்து ஆழமா பதிய வைங்க. விசுவாசம், பொறுமை அப்படின்றது ஆண்டவரின் வாக்குத்தத்தத்தை பெறுவதற்காக நம்ம விசுவாசமும் பொறுமையாக இருக்கணும். விசுவாசம் இல்லை, பொறுமை இல்லை, பொறுமையோட காத்து நிற்கின்ற ஒரு மனநிலை இல்லை. ஹெப்ரேயர் 6:12 எடுத்து வாசிக்கிறீங்களா? இவ்வாறு நீங்கள் தளர்ச்சிக்கு இடம் கொடாமல் நம்பிக்கையாலும் பொறுமையாலும் இறை வாக்குறுதிகளை உரிமை பேராக பெற்றவர்களைப் போல் வாழுங்கள். ஆமீன். ஆமீன். இது தாவீதின் மட்டும் கிடையாது.
ஆண்டவரின் பிள்ளைகள் எல்லாருமே இந்த தவறுகளை செய்கின்றோம். திருப்பாடல் 27 1 3 வரைக்கும் வாசி பாருங்க. அவர் குத்தம் சொல்றோம்னு நினைச்சுக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யற விஷயம் இதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இயேசு ஆண்டவர் அனுபவிச்ச விஷயங்கள் அதான். வாசிங்க. திருப்பாடல் 27 1 3. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? தீயவர் என் உடலை விழுங்க என்னை நெருங்குகையில் என் பகைவரும் எதிரிகளுமான அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு எதிராக ஒரு படையே பாளையம் இறங்கினும் என் உள்ளம் அஞ்சாது. எனக்கு எதிராக போர் எழுந்தாலும் நான் நம்பிக்கையோடு இருப்பேன். ஆமென். ஆமென். இது எந்த அளவுக்கு ஆண்டவரே இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கும். இவ்வளோ விசுவாசமா இருந்தாலும் இவ்வளோ கஷ்டங்கள் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு. இயேசு ஆண்டவரும் இந்த சிலுவையை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டார், வேதனைப்பட்டார். துயரம் நிறைய அதிகமாக இருந்தது. யோவான் நற்செய்தி 12வது அதிகாரத்துல 20 23 வரைக்கும் வாசிங்கன்னா, என் ஆன்மா ரொம்ப கஷ்டத்துல இருக்கு அப்படின்றான். ஆண்டவரே என்னை காப்பாத்துவீர்களா அப்படின்னு சொல்றேன். ஆனா இதற்காகவே நான் அழைக்கப்பட்டிருக்கின்றேன் அப்படின்னு உணர்ந்தாரு. ஆண்டவரின் மகிமையே அவர் இதயத்தில், அவர் மனதில் அது மட்டும்தான் இருந்தது. ஒன்லி க்ளோரி டு காட். ஆண்டவருக்கு மகிமை மட்டும்தான் அவர் இதயத்துல இருந்தது. நம்ம இதயத்தில் எதை வைத்து நம்ம ஜெயிச்சுட்டு இருக்கிறோம்? யோவான் நற்செய்தி 12வது அதிகாரத்துல 27 28 இது 2 வாசம் போதும். எதை வைத்து நம்ம தியானித்துக் கொண்டிருக்கின்றோம், மகிமைப்படுத்துகின்றோம் அப்படின்ற ஆண்டவர் சிந்திக்க அழைக்கின்றார். மேலும் இயேசு, இப்போது என் உள்ளம் கலக்கமுற்றுள்ளது, நான் என்ன சொல்வேன்? தந்தையே, இந்த நேரத்திலிருந்து என்னை காப்பாற்றும் என்பேனோ? இல்லை, இதற்காகத்தானே என் நேரம் வரை வாழ்ந்திருக்கிறேன். தந்தையே, உம் பெயரை மாட்சிமைப்படுத்தும் என்றார். அப்போது வானிலிருந்து ஒரு குரல் மாட்சிமைப்படுத்தினேன், மீண்டும் மாட்சிமைப்படுத்துவேன் என்று ஒலித்தது. ஆமென். ஆமென். பல நேரத்துல நம்ம வாழ்க்கை சூழ்நிலையை பார்க்கும்போது நமக்கு ஒரு விரக்தி வரலாம். விரக்திகள் நம்ம வாழ்க்கையில விரக்தி வருகின்ற ஒரு சூழ்நிலைகள் பல வரலாம். அதுதான் தாவீதின் வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு நாள் சவுல் என்ன பின்னணி தள்ளுவான். 7 வருஷம் தாவீது அனுபவிக்கின்றார். இன்னும் 3 வருஷம் வெயிட் பண்ண காத்திருந்தால் வந்திருக்கும். 7 வருஷம் பகுதி கூட கிடையாது. 7 வருஷத்துக்கு பகுதி கூட கிடையாது. இன்னும் அதை விட கம்மியா தான். ஆனா விரக்திக்கு நம்ம அனுமதி வாழ்க்கையில கொடுக்க கூடாது. இது மோசேயும் அவர் வாழ்க்கையில அனுபவிக்கின்றார். எண்ணிக்கை நூல் 11வது அதிகாரத்துல 15வது வசனத்தை எடுத்து வாசி பாருங்க. எண்ணிக்கை நூல் 11:15. அவரும் அனுபவிக்கின்ற விஷயம் இந்த விரக்தி அப்படின்ற ஒரு விஷயம். எல்லார் வாழ்க்கையிலும் வரும். ஆண்டவர் வராது அப்படின்னு சொல்லல. பிரச்சனைகள் வராதுன்னு சொல்லல. இன்னல்கள் வரும், பிரச்சனைகள் வரும், வேதனைகள் வரும். அவர் நேர்மையானவர், உண்மையானவர். அவர் இந்த என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி அவரு அனுமதிக்கின்ற பிரச்சனைகள் தான். அவருக்கு ஏற்றபடியாக மாறணும் அப்படின்றதுக்காக அனுமதிக்கின்ற பிரச்சனைகள். எண்ணிக்கை நூல் 11:15 வாசிக்கிறீங்களா? இப்படியே எனக்கு செய்வீரானால் உடனே என்னை கொன்றுவிடும். உன் பார்வை எனக்கு தயை கிடைத்தால் இந்த கொடுமையை நான் காணாதிருக்கட்டும். ஆமென். ஆமென். எவ்வளவு கஷ்டப்படுறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. 15. ஆனா ஏலியாவின் வாழ்க்கையிலையும் நீங்க இதை பார்க்கலாம். இந்த லைஃப் ஆஃப் எலைஜா 1 கிங்ஸ் 1 ராஜாக்கள் 19 1-4 வரைக்கும் வாசி பாருங்க. எந்த அளவுக்கு ஒரு வல்லமையா ஆண்டவர் செயல்பட்டு இருக்கிறார். God did great things for him. வல்லமையா ஆண்டவர் செயல்பட்டு இருக்கிறார். 1 ராஜாக்கள் 1 அரசர்கள் 19 1-4. ஆண்டவர் நீ எதுக்கு நான் உயிர் வாழணும்? ஜெசபேல் அப்படின்றது அவருக்கு பின்னாடி ஓடி அவர் பயத்துக்கு உள்ளாகின்றார். நான் கொலை பண்ண போறேன் அப்படின்ற ஒரு உறுதியான ஒரு மனநிலையில அவங்க பேசுறாங்க. அவர் பயத்துக்கு உள்ளாகின்றார். நம்பிக்கை இல்லை. எலியா செய்த அனைத்தையும் பொய்வாக்கினர் அனைவரையும் அவர் வாளினால் கொன்றதையும்
ஆகாபு இசபேலுக்கு தெரிவித்தான். எனவே இசபேல் எலியாவிடம் தூது அனுப்பி, நீ அவர்களது உயிரை பறித்தது போல் நானும் நாளை என் நேரத்திற்குள் என் உயிரை பறிக்காவிடில் தெய்வங்கள் எனக்கு தண்டனை கொடுக்கட்டும் என்று சொல்லச் சொன்னான். ஆமென். ஆமென். நல்லா வந்து சீர்தூக்கி இந்த இந்த சூழ்நிலையை பார்க்கணும் நீங்க. 1 அரசர்கள் 19:14 1லிருந்து 4 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஏலியாவும் இந்த சூழ்நிலைக்கு மோசே எப்படி இருந்தாரோ, தாவீது எப்படி இருந்தாரோ, அதே மாரி ஏலியாவும் இருக்கின்றார். ஆனால் ஏன் இந்த சூழ்நிலையில 3 பேரும் இருக்காங்க? ஃபர்ஸ்ட் அத வந்து சீர்தூக்கி பார்ப்போம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இந்த சூழ்நிலை அவங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை கடவுளின் கடவுளின் கண்களில் வழியாக பார்ப்பதுக்கு பதிலா இந்த பிரச்சனையை வழியா கடவுளை பார்க்கறாங்க. பிரச்சனைக்கு வழியா கடவுளை பார்க்கறாங்க. பிரச்சனை வந்து பெருசா தெரியுது, கடவுள் வந்து சின்னதா தெரிகிறாரு. நம்ம அந்த மாதிரி பார்க்க கூடாது. கடவுளின் கண்களில் இந்த பிரச்சனை எப்படி இருக்கும்? ரொம்ப சின்னதா இருக்கும். பிரச்சனை வந்து ஒண்ணுமே இருக்காது, தூசியா இருக்கும். ஆண்டவரின் கண்ணில் நம்ம வந்து இந்த பிரச்சனைகளை அனைத்தும் பார்க்கணும். ஆண்டவர் வந்து வெகு தூரத்தில் கொஞ்சம் கொஞ்சமா இது வந்து ஒன்னொன்னாக பிரச்சனைகளை மாற்றுவார், நம்ம வாழ்க்கையில இருந்து மாற்றுவார் அப்படின்னு சொல்லி விசுவசிக்கணும். நமக்கு பல இடத்துல வந்து வாழ்க்கையில வேறு இல்லை அப்படின்றதுனால நம்ம வந்து நிலை நிற்பது கிடையாது அப்படின்ட்டு. திருப்பாடல் 31 அதுக்கு முன்னாடி வந்து ப்ராவர்ப்ஸ் 3வது அதிகாரத்துல 5வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. ப்ராவர்ப்ஸ் 3:5. ஆண்டவரை முழு உள்ளத்தோட நீங்க விசுவசிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் அழைக்கின்றார். சுய சிந்தனைய நீ வந்து விசுவசிக்காத அப்படின்னு சொல்லி ப்ராவர்ப்ஸ் 3:5 மட்டும் வாசிப்பீங்களா? முழு மனதோடு ஆண்டவரை நம்பு, உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே. ஆமென். சொந்த அறிவாற்றலை சார்ந்து நிக்காதே அப்படின்றாரு. பல நேரத்துல இந்த சொந்த அறிவாற்றலை நான் சார்ந்து நின்றதுனாலதான் நம்ம நின்றதுனாலதான் பல தடைகள், பல பிரச்சனைகள், பல வேதனைகளுக்கு நம்ம உள்ளா இருக்கின்றோம். இந்த ஏலியாவா இருக்கட்டும், மோசையா இருக்கட்டும், 2 பேரும் செய்த, இயேசு ஆண்டவருமே 3 பேரும் செய்த ஒரே ஒரு விஷயம், இந்த ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலிருந்து வெளிவரதுக்காக ஒரே ஒரு விஷயம். எல்லா இடத்துலயும் போய் பாருங்க. எண்ணிக்கை 11:15, 1 அரசர்கள் 19 1லிருந்து 4 எல்லாமே. அதுக்கப்புறம் நீங்க வந்து நடக்கிற விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஆண்டவரோட பேசுவாங்க. யோவான் நற்செய்தி 12:27-28 அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஏஞ்சல் வந்து ஆண்டவரோட பேசுவாங்க. இந்த ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு சொன்னா, ஆண்டவரோட பேசுற ஒரு விஷயம் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா, கடவுளை என்னோட உறவாடும் அப்படின்ற ஒரு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரு தீர்வு ஆண்டவர் கொடுப்பாரு. திருப்பாடல் 31:15 திருப்பாடல் 31:15 அதை எடுத்து வாசிக்கிறீங்களா? நம்ம அனைத்து கட்டங்களும், வாழ்க்கையின் அனைத்து கட்டங்களும் ஆண்டவர் கரங்களில் உள்ளது. என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் உமது கையில் உள்ளது. என் எதிரிகளின் கை நின்றும் என்னை துன்போர்த்தோரின் கை நின்றும் என்னை விடுவித்தரணும். ஆமென். ஆமென். அனைத்து கட்டங்களும் ஆண்டவரின் கரத்தில் உள்ளது. எல்லாத்திலிருந்து ஆண்டவருக்கு விடுதலை தருவார். நம்பிக்கையோட அவரை சார்ந்து நீங்க நிக்கிறதுக்கு தயாராக இருந்தார். பல நேரத்துல நம்ம அந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலையை பார்த்து நம்ம வந்து விலகி செல்கின்றோம், ஆண்டவரை விட்டு விலகி செல்கின்றோம். அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது உடனடியா வந்து நம்ம பதறணும். பதறுவதற்கு பதிலாக ஆண்டவரே நன்றி, இது வழியாக ஏதோ ஒரு நல்லது என் வாழ்க்கையில செய்ய போறீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை இல்ல, ஆண்டவர்கிட்ட பேசுவதற்கு பதிலாக நம்ம சுய சிந்தனைக்கு பேசுறோம். அதுல வந்து சாத்தான் வந்து இடப்பட்டு அதுல வந்து பல குழப்பங்கள் உள்ளாக்கின்றான். பல குழப்பங்கள். ஆனா இன்னும் ஆழமான விஷயங்கள் நம்ம வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனா இப்போதைக்கு இந்த நேரம் இல்லாதனால சின்ன விஷயங்களாக சொல்ல விரும்புகின்றேன். மத்தேயு 3:13 வசனம். மத்தேயு 13:6 வசனம் எடுத்து வாசிப்பாங்க. உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன். நமக்கு வேறு இல்லை. பல விஷயங்கள், ஆண்டவரின் விஷயங்கள் தியானிப்பது கிடையாது.
அதனால நம்ம ஆண்டவர் செய்கின்ற நம்ம வாழ்க்கையில் செய்கின்ற விஷயங்கள் நம்ம புரிந்து கொள்ள முடியல. மத்தேயு 13:6 அது நன்மைக்காக ஆனால் மாத்திரம். வாசிங்க. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேரில்லாமையால் கருகி போயின. ஆமென். ஆமென். வேர் இல்லாததுனால கருகி போயிற்று அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். மத்தேயு 13:21 எடுத்து பாருங்க. மத்தேயுலயே 13:21 அந்த வேர் இல்லைன்னா என்ன அர்த்தம்? பிரச்சனைகள், கஷ்டங்கள் வரும்போது நம்ம ஆண்டவரை விட்டு விலகி செல்றோம். அவ்வளவுதான். அந்த வேர் இல்லைன்னா அர்த்தம் அதான். நம்ம தியானிப்பது கிடையாது. ஆண்டவர் வார்த்தையை பத்தி சிந்திப்பது கிடையாது. உலக சார்ந்த விஷயத்தை பத்தி ஏதாவது சொன்னோம்னா நம்ம சிந்திக்கிறதுக்கு பல மணி நேரம் நம்ம ரெடியா இருக்கிறோம். ஆனா கடவுள் விஷயத்தை பத்தி சிந்திப்பதுக்கு நம்ம ஒரு 5 நிமிஷம் கூட ரெடியா இல்ல. வாழ்க்கையில இருக்கின்ற கவலைகளை பத்தி சிந்திப்பதற்கு ஒரு நாள் முழுவதும் சிந்திப்பதற்கு நம்ம ரெடியா இருக்கணும். ஆனா ஆண்டவரின் விஷயத்தை பத்தி சிந்திக்கணும். ஆண்டவர் என்ன சொல்ல வராரு இந்த வார்த்தைகள் வழியாக அப்படின்னு சீர்தூக்கி பார்க்கறதுக்கு நம்ம தயாராக இல்லை. அது நம்ம உலகத்தின் சிந்திப்பது பதிலாக இந்த கடவுளின் விஷயம் சிந்திச்சோம் அப்படின்னு சொன்னா பல மாற்றங்கள் இருக்கும். மத்தேயு 13:21 வாசிக்கிறீங்களா? ஆனால் அவர்கள் வேரற்றவர்கள், எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். இறைவார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்த உடனே தடுமாற்றம் அடைவார்கள். ஆமென். ஆமென். இறை வார்த்தையை பொருட்டு வேதனைகளோ இன்னல்களோ அவங்க வாழ்க்கையில சந்திக்கும் போது பதட்டம் அடைவார்கள். ஏன்னா அதை பத்தி சிந்திச்சது கிடையாது, அதை பத்தி தியானிச்சது கிடையாது, அதோட முக்கியத்துவம் நமக்கு தெரியல. அதனால பதட்டம் அடைகிறோம். அது அந்த அளவுக்கு முக்கியமா? வாழ்வாதாரம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அதுக்குதான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம உள்ளத்தை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, பல சூழ்நிலையில் உங்க பாதையை நீங்க காட்டுகின்ற பாதையை விட்டு பல தூரம் விலகி செல்கின்றோம். மன்னியும் ஆண்டவரே. ரத்தத்தால் எங்களை கழுவும், எங்களை தூய்மையாக்கும், எங்களை விடுதலை தாரும், அனைத்து கட்டுகள் இருந்தும் விடுதலை தாரும் ஆண்டவரே. எங்களை மன்னியும் ஆண்டவரே. பல சூழ்நிலையில் உங்க திருவுளத்தை புரிந்து கொள்ளாமல் தாவீதை போல் பிலிஸ்திய நகருக்கு போவது போல நாங்களும் எங்க வாழ்க்கையில சென்றிருக்கின்றோம். உங்க வழி நடத்துதலை நாங்க புரிந்து கொள்ளவில்லை. எங்களை மன்னியும் ஆண்டவரே. ரத்தத்தால், உங்க தூய்மையான ரத்தத்தால் எங்களை கழுவும், தூய்மைப்படுத்தும். எங்களை ரத்தத்தால் எங்களை கழுவும். மாதாமா, எங்களுக்காக ஜெபியும். Hail Mary, full of grace, the Lord is with thee. Blessed are you amongst women, blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. சமாதானத்தின் ஆவி ஊடுருவி செல்லட்டும். இயேசுவே நன்றி. Receive the peace of Christ in the name of Jesus, I pray. Amen. Peace be with you. God bless you.